அன்ன குழியும் வைகையையும் அழைத்த படலம். இந்த கதை முந்தைய கதையின் குண்டோதரனுக்கு அன்னமிட்ட படலம் தொடர்ச்சி ஆகும். மீனாட்சி அம்மன் தன் திருமண விருந்தில் இருந்த எல்லாவற்றையும் சாப்பிட்டுவிட்ட குண்டோதரன் என்ற பூதகணத்தின் பசியை என்ன செய்தும் அடக்க முடியவில்லை. மீனாட்சி அம்மனின் கர்வம் நீங்கியது. உடனே சிவபெருமான் சுந்தரேஸ்வரர் உலகத்திற்கே உணவளிக்கும் அன்னபூரணி தேவியை நினைத்தார். அன்னபூரணி தேவி உடனே அங்கே தோன்றினாள். தேவி குறைவில்லாமல் உணவு தரக்கூடிய ஒரு அதிசயமான பெரிய அன்னக்குழியை, ஒரு பெரிய குழி, அதில் உணவு நிரம்பி வழியும் உருவாக்கினாள். சிவபெருமானின் கட்டளைப்படி குண்டோதரன் அந்த குழியில் இருந்த உணவை அள்ளி அள்ளி உண்டான். எவ்வளவு சாப்பிட்டாலும் உணவு குறையவே இல்லை. சிறிது நேரத்தில் அவனது பெரிய பசியும் அடங்கியது. ஆனால் அவ்வளவு சாப்பிட்டதால் குண்டோதரனுக்கு மிக கடுமையான தாகம் எடுத்தது. மதுரையில் இருந்த ஏரிகள் குளங்களில் உள்ள நீரையெல்லாம் குடித்தும் அவனது தாகம் தீரவில்லை. அவன் தாகத்தால் தரையில் விழுந்து கதறினான். அவனது தாகத்தை கண்ட சிவபெருமான் இரக்கம் கொண்டார். தன் தலையில் இருக்கும் கங்கை நதியை மதுரைக்கு வரும்படி கட்டளையிட்டார். சிவபெருமானின் கட்டளைப்படி கங்கை நதியானது வேகமாக பெருக்கெடுத்து ஓடி வந்தது. அதுவே இப்போது மதுரையில் ஓடும் வைகை நதி. சிவபெருமான் குண்டோதரனிடம், நீ அந்த ஆற்று நீரில் உன் கையை வைத்து அள்ளிக் குடி என்று கூறினார். அதன்படியே அவன் கைகளை வைத்து அள்ளிக் குடித்தபோது அவனுடைய பெரிய தாகம் தீர்ந்தது. இந்த நதியானது சிவபெருமானின் சடையிலிருந்து வந்ததாலும் குண்டோதரன் வைத்து நீர் குடித்ததாலும் இது வைகை நதி என்று பெயர் பெற்றது.